ஏப்ரல் 29. தலைப்பு: உறுதியான அஸ்திபாரமிடுதல். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராதிருப்போம். எபேசியர் 4:14. தேவனுடைய குரல் அவரது வார்த்தையின் மூலம் நம்மிடம் பேசுகிறது. மேலும் நாம் பல குரல்களை கேட்கவிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து கூறியிருக்கிறார். அனைத்தையும் நாம் வேதத்திடம் கொண்டு வராதவரை அவர்களிடம் சத்தியமில்லை என்பதை நாம் எவ்வாறு அறிவோம்? தங்களை கிறிஸ்து என கூறிக்கொண்டு அவருடைய நாமத்தில் நம்மிடம் வருகிற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படி கிறிஸ்து நம்மை எச்சரித்துள்ளார். இப்பொழுதும் தனிப்பட்ட முறையில் வேதத்தை புரிந்து கொள்வது முக்கியமானது அல்ல என்ற நிலைப்பாட்டை நீங்கள் எடுப்பீர்களானால் இந்த கள்ள கோட்பாடுகளினால் தவறாக வழிநடத்தப்படும் அபாயத்திற்குள்ளாவீர்கள். அந்த மாபெரும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று கூறுகிற ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள் என கிறிஸ்து கூறியுள்ளார். ஆனால் அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என கிறிஸ்து கூறுவார். தன்னை கிறிஸ்து என கூறி உங்கள் கண்களுக்கு முன்பாக சாத்தான் அற்புதங்களை செய்யும் காலம் வருகிறது. தேவனுடைய சத்தியத்தின் மீது உங்கள் பாதங்கள் உறுதியாக நிலைநிறுத்தப்படவில்லை என்றால் பின்னர் உங்கள் அஸ்திபாரத்திலிருந்து வழி விலகி செல்லும்படி நடத்தப்படுவீர்கள். பொக்கிஷங்களை தேடுவதைப் போல் சத்தியத்தை தேடுவது மட்டுமே உங்களுக்கான ஒரே பாதுகாப்பாகும். நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷங்களை நீங்கள் தேடுவது போல சத்தியத்தை தேடுங்கள். பின்னர் தேவனுடைய வார்த்தையாகிய வேதத்தை உங்கள் பரலோக பிதாவிற்கு முன் நிறுத்தி, எனக்கு ஒளியூட்டும் சத்தியம் என்றால் என்ன என்பதை எனக்கு போதியும் என்று கூறுங்கள். உங்கள் ஆத்துமாவில் சத்தியத்தை பதிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திற்குள் வரும்போது நீங்கள் எளிதில் அதை சத்தியத்தை விடமாட்டீர்கள். ஒவ்வொரு கருத்தும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று வேத வாக்கியங்களை தேடுவதில் ஒரு நல்ல அனுபவத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை தேடுவது முக்கியமாகும். உங்கள் மனதை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்ப வேண்டும். ஏனெனில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளிடமிருந்து பிரிக்கப்பட்டு அவர்களை சந்திக்கும் ஸ்லாக்கியத்தை பெற முடியாத இடத்தில் வைக்கப்படலாம். அப்பொழுது உங்கள் இருதயத்தில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள தேவ வார்த்தையின் பொக்கிஷங்கள் உங்களுக்கு தேவைப்படும். உங்களை சுற்றிலும் எதிர்ப்புகள் வரும்போது அவை அனைத்தையும் வேத வசனத்தின் பரிசோதனைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆமேன்.